ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம் குக்கிங். இன்றைக்கி நம்ம இல்லறமில் ரவை பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரவை பாயசம் ரொம்பவே சுலபமாக 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இல்லறம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. நெய் சூடானதும் இதில் நம்ம பாயசத்துக்கு தேவையான அளவு முந்திரியை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி இந்த மாதிரி பொன்னிறமாக வறுப்பட்டதும் இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இதே நெய்லியே பாயசத்துக்கு தேவையான அளவு காஞ்ச திராட்சையும் போட்டு அது உப்பி வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். திராட்சையை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதே நெய்லியே 1/2 கப் ரவையும் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வறுக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறி வரும். இப்போ பார்த்திங்கன்னா உதிரியாகவும் இருக்குது. இந்த டைமில் நான் சூடான பாலை ஊற்றி இது நம்ம வேக வைக்க போகிறோம். இதுக்கு 4 கப் பால் சேர்த்திக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 4 கப்பு பால் எடுத்துக்கோங்க. பால் கண்டிப்பாக சூடாக தான் இருக்கணும். ஆறின பாலாக இருந்ததுன்னா ரவை உடனே கட்டிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரவையை தனியாக எடுத்து வச்சுட்டு பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரவையை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சேர்த்திக்க வேண்டாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணினாலே ரவை சீக்கிரம் வெந்துடும். ரவை வெந்ததும் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக சுகர் சேர்க்கறதுனாலும் சேர்த்திக்கலாம். வெல்லம் மிக்ஸ் ஆனதும் இதில் ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச ஏலக்காய் தூளும் சேர்த்திட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்து நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரவை பாயசம் 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வரும்போதோ இல்லைனா உடனடியாக ஸ்வீட் வேணும் போதோ இந்த மாதிரி இந்த ரவை பாயசம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாகவும் ரெடி ஆகக்கூடிய ஒரு பாயசம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.